இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நாங்க சுந்தர் ஐயாவை பார்த்து அவர்கிட்டே பேசிட்டு போயிடுறோம். ஏன் என்கிட்ட சொன்னா என்ன? இதுக்கு முன்னாடி சுந்தரையாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதனாலதான் ஊர் பிரச்சனை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம். இப்பதான் ஐயாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, இனிமே அவர்கிட்ட பேசினா தானே சௌரியமா இருக்கும். ஐயா, நாங்க சுந்தர் ஐயாவை பார்த்தே பேசிட்டு போயிடுறோம். அங்கப்பா வாங்க. என் அப்பனை பழிவாங்க எனக்கு சரியான வழி கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? வானதிய காப்பாத்துனதுக்கு. இப்பவாவது நீ வானதிய புரிஞ்சுக்கிட்டியே. நான் வானதிக்காகலாம் எதுவும் செய்யல, உனக்காக தான் செஞ்சேன். வானதி இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படிதான் பண்ணிருப்பியான்னு கேட்டல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் செஞ்சேன். காரணம் எதுவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவளை காப்பாத்திட்டல, அது எனக்கு சந்தோஷம்தான். நீ எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன? நீயும் நானும் காதலிச்ச விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் கரிகாலனுக்கும் வானதிக்கும் தெரிய வேண்டாம். ஏன்? எதுக்கு அதை மறைக்கணும்? தெரிஞ்சா தெரியட்டும். வேண்டாம் அருள், அது தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாங்க. எந்த உண்மையும் ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்துதான் தீரும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் வெளியே சொன்னாதான் நம்ம விஷயம் வெளியே தெரியும். இல்லனா கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய போறதில்ல. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா போதும். நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வராத வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். அத சொல்ல வேண்டிய சூழ்நிலை உனக்கு என்ன வரப்போகுது? நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? வானதி வரா, நீயும் நானும் பேசின விஷயம் தெரிய வேண்டாம். நான் ஒளிஞ்சுக்கிறேன். இதுல கழுத்து போடு. என்ன மாமா இது? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான பேப்பர். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நீ கையெழுத்து போட்டா நான் இங்க இருக்கேன், இல்லைன்னா கிளம்பி நான் எங்கேயாவது போயிட்டே இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா, அதுதான் எனக்கு முக்கியம். கொடுங்க மாமா, நான் கையெழுத்து போடுறேன். வேண்டாம் வானதி. வேண்டாம் வானதி, கையெழுத்து போடாத. ஐயா, ஐயா, ஏங்க ஐயா வெளியே நின்னு அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்களும் உள்ள போய் உட்காரலாம்ல? இல்ல, அது சரியா இருக்காது. வேண்டாம். ஐயா, நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து வரைக்கும் ஊரே உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசிச்சு. இப்போ சுந்தரா ஐயா குணமானதும் மொத்த ஊரும் அவருக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்க. உங்களை கண்டுக்காம கடந்து போய் அவர்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க.
அது உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தானே நீங்க உள்ள போய் உட்கார மாட்டேன்னு சொல்றீங்க. என்ன பண்றது, நீங்க இடையில வந்தவர் தானே. அவர் சேருக்கு ஓனரு அவரு தான். அவரு வந்தா நீங்க எந்திரிச்சு தானே ஆகணும். ஐயா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? திரும்ப இந்த ஊரு உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஊருக்கு நல்லது செய்யறதுனாலதான் சுந்தரா ஐயாவை எல்லாரும் மதிக்கிறாங்க. அவர் செய்யறதை விட பெருசா நீங்க இந்த ஊருக்கு நல்லது செய்யுங்க, எல்லாரும் உங்களை தான் மதிப்பாங்க. ம். ஏன் அழுதுட்டு இருக்க? அருள் மாமா என்கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாரு. இன்னும் 3 மாசத்துல விவாகரத்து கிடைச்சிரும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு ஒண்ணுல ஆயிடும்ல மாமா. அழாத வானதி, அதான் இன்னும் 3 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள உன்னை பத்தி நான் அருமையா அருளுக்கு புரிய வைக்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாமா. இத்தனை நாளா புரியாதது இனிமே என்ன மாமா அவருக்கு புரிய போகுது? அப்படியெல்லாம் சொல்லாத வானதி, நீ நம்பிக்கையோட இருந்தாதான் அவனை உன்னை ஏத்துக்க வைக்க முடியும். என் மேல இருக்கிற வெறுப்பு அவருக்கு கொஞ்சம் கூட போல மாமா. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி மாமா என்னை ஏத்துப்பாரு? ஏய், நீ பாரு வானதி, நிச்சயமா உன்னை ஏத்துப்பான். இத நான் சொல்லல, உன் அக்கா நந்தினி தான் சொன்னான். அவகிட்ட எதுக்கு இவன் இப்படி சொல்றான்? அவ உனக்காக என்னெல்லாம் பண்றான்னு உனக்கு தெரியாது. இவ்வளவு விஷயம் எனக்காக பண்ண நந்தினி ஏன் இன்னும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்? நான் அவளை பார்க்கணும். இப்ப கூட உனக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்போட தோ அங்கதான் நிக்கிறேன்.